கண்ணாடியை கலட்டுங்க, கண்ணாடியை கலட்டுங்க, கலட்டுங்க, கலட்டிங்க, கண்ணாடியை கலட்டுங்க, கண்ணாடியை கலட்டுங்க, வாங்க கண்ணாடியை கலட்டுங்க. சரி தெரியுதா? இது எத்தனை ஒத்து பார்க்கக்கூடாது, ஒத்து பார்க்க ஒத்து பார்க்கக்கூடாது. உங்களை நாங்கள் இங்கே ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் உங்களை வாங்க. வணக்கம். என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க? இது யார வீடு? அப்ப உங்களோட வீட்டை தான் வருவேன்னு எனக்கு தெரியாது. ரைட், வாங்க. உங்களோட வீட்டை வந்தாச்சு, என்ன செய்யறது? இப்ப கதைங்க, என்ன சொன்னீங்க? என்ன கேட்க போறீங்கடா? என்னது வளமையா கேட்கறத தான் கேட்க போறோம். வளமையா கேட்கறதான் கேட்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேட்க போறோம், அவ்வளவுதான். சரியா? சரி, என்ன பேர் உங்களுக்கு? ஜோகா. உங்களோட முழு பேர்? ஜோக ரஞ்சினி. ஜோகான்னு சோட்டா கூப்பிடுறது என்ன? சரி, ஜோகம் அக்காவுக்கு இன்றைக்கு விசேஷம் என்ன? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே தெரியாதுண்ணா? அப்போ சின்ன வயசு தான். நம்ம ஏன் சொல்கிறது வைக்கப்படுவேன்? சின்ன வயசு தான், 42 சின்ன வயசு தான். சரி சரி, இன்றைக்கி யோகா அக்காவுக்கு ஓகே இருக்குண்ணே. யோகா அக்காவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லி கிஃப்டெல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டை கொடுப்போம். ஏன்னு சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டா, நீங்கள் இங்கே வெயிலில் சரியாக காஞ்சி போயிட்டீங்களான்னு சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டான்னு சொல்லி அனுப்பியிருக்கான். ஓகே ரைட், வைங்க. சரி, அதோட இன்னொரு கேக் இருக்குது, அதுவும் கொடுக்க இயலாது. இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அந்த கிஃப்ட் எடுங்க பாபு. சரி, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சாரி ஒன்று அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பாருங்கள், எடுத்து வெளியே பாருங்கள். ப்ளூ கலர் இல்லையா? சரி, ப்ளூ கலரில் ஒரு சாரி அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இது யார் அனுப்பினாங்க? பிள்ளைகள். எந்த பிள்ளைகள்? நிறைய பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பிள்ளைகள்? ஒரு பிள்ளை தானே. பிள்ளைகள் என்று சொல்கிறீங்க தாங்க. மருமகன் சேர்ந்து செய்திருப்பார். மருமகன் பேர் என்ன? பிள்ளைகள பேர் அலெக்சன். அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அன்றைக்கு நான் வந்து இவங்களுக்கு அலெக்சன் அனுப்பினதை கொடுத்தேன். அவளோட பேர் அலெக்சனா? சரி, அவள் சொன்னபடி அவா. ரைட், சரி. ஆனால் நான் அவள் அனுப்பலை இன்றைக்கு. சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. இவருக்கு இது சரியே வராதுன்னு. சரியே வராது, சேர்ந்து செய்திருக்கோம் அப்படின்றீங்களா? சரி, ஆனால் இன்றைக்கு அவங்க அனுப்பலைன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோதான் பிடிவாதம் பிடிச்சாலும் நான் இன்றைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி தானா? அவங்க தானா? அந்த எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அவை தானே சொல்லுவீங்களா? ஆனால் இங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறாங்க செய்ய மாட்டேன். அவனு ஏன்னா இங்கே இருக்காங்க செய்ய மாட்டாங்கல்ல இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இவள கொஞ்சம் டவுட் தானே. சரி, இன்றைக்கு அடுத்த கிஃப்டை கொடுப்போம். எந்த கிஃப்டை கொடுக்குறேன்னு தெரியாமல் இருக்குது. ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்குது, 2 கிஃப்ட் இருக்குது. எந்த கிஃப்டை கொடுக்குறேன்னு தெரியும். அதை கொடுத்தா நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? ஸோ நான் அதை கொடுக்காம வச்சு குழப்பமானு கொஞ்சம் நேரம் குழப்பமானு யோசித்தேன். சரி, குழப்பி வெயில் இல்லைண்ணே. சரி ரைட், அடுத்த கிஃப்டை கொடுத்துருவோண்ணே. ரைட், உங்களுக்கு ஒரு அழகான இண்டியன் கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி அழகான கேக். இன்றைக்கு இந்த கேக்கை வெட்டி அழகாக கொண்டாடட்டா.
சொல்லி அனுப்பியிருக்கேன். என்ன அநியாயம்ன்றீங்க? இப்போ எனக்கு தர்ற கிஃப்ட் எல்லாம் கேட்கலாம். அநியாயம் சாப்பிடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு தாங்க சாப்பிட்றோம். சரி சரி, இன்றைக்கு எங்கள் அம்மா போய் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி இதில் அனுப்பியிருக்கிறாங்க. அதோட உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. உங்களோட சைஸில் ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதை நாங்கள் தூக்கி வரப்பட்ட பாடு பெரிய ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அழகான ஒரு ஃப்ரேம். உங்களோட இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃப்ரேம் இருந்து உங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. செம்மையாக இருக்கும் பாருங்கள். ரைட், மகளும் நீங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு அழகான பெரிய ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ரைட், இதே மாதிரி நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? இதில் சரியா குண்டாக இருந்த மாதிரி இருக்குது, இதில் கொஞ்சம் மெலிவாக இருக்கிறீங்க நேராக. இது பழைய ஃபோட்டோவா? வேறு ஓடிது. சரி, அப்போ ஸ்ரீலங்கா வந்து மெலிஞ்சிட்டீங்க. ரைட், ஓகே. சரி, இதெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்த சொன்னது உங்களோட மகள். என்ன பேர் மகளுக்கு? அலெக்சனா தான் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் வர்றேன்னு சொன்னவங்களா? ரைட். அப்போ நான் நினச்சேன் நேராக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க சொன்னால் அலெக்சனா தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, இதெல்லாம் நாங்கள் இப்போ கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் தூர நிற்கிறீங்க? கிட்ட வாங்க. என்ன நான் சொன்னதுன்ற என்னடா கேட்குறேன்? நான் தானே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கிறேன். நீங்கள் என்னோட தான் பேசணும். சொல்லுங்க. நீங்கள் என்ன அங்கே கேட்குறீங்க? இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் தெளிவாக பதில் சொன்ன நீங்கள் ஏன் இதை மட்டும் நீங்கள் அங்கே கேட்குறீங்க? சரி, பார்த்துருமா என்ன சர்ப்ரைஸ்ன்றது? ஓகேயா? என்னவா இருக்குமென்னு நீங்கள் சும்மா யோசிக்கிறீங்க? உங்களோட மனசுக்கு என்னவா படுது? தெரியலையா? எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க கையில். எங்கடா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அது என்னென்னே கண்டுபிடிக்காமல் யோசிக்கிறீங்கண்ணே. அதுதான் சர்ப்ரைஸ். நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. அதை மட்டும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? என்னென்னு பார்த்துருவோமா? சரி, அந்த கண்ணாடியை கழட்டுங்க. உங்களோட கண்ணாடியை கழட்டுங்க. கண்ணாடியை கழட்டுங்க. வாங்க, கண்ணாடியை கழட்டுங்க. சரி, தெரியுதா? இது எத்தனை? ஒத்து பார்க்கக்கூடாது. உங்களை நாங்கள் இங்கே ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்திருக்கோம். பயப்பட தேவையில்லை. நாங்களும் உங்களோட சேர்ந்த ஒரு சகோதரங்கள் தான். ஸோ நீங்கள் கண்ணை பொத்தி கொண்டு அப்படியே என்னோட வரணும். இப்படி வாங்க. ரைட், வாங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ண வந்திருக்கு. வாங்க போ. அக்கா படி வருதும் இறங்கி வாங்க. என்ன வந்திருக்கு? கண் திறக்க கூடாது. என்னவா இருக்கு இப்ப சொல்லுங்க. நாங்க நேராக வச்சிருக்கோம் உங்களோட கிஃப்ட். மோட்டர் சைக்கிள் தானா? இல்ல மோட்டர் சைக்கிள் உள்ள கொண்டு வரலாம்ல? கார் வரலாமா உள்ள? கிட்ட கொண்டு வாங்க. வாங்க. மோட்டர் சைக்கிள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து மோட்டர் சைக்கிள் கட்டுறீங்களா? இதுதான் அழகான ஒரு பைக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஏறி இருங்க, உட்காருங்க, பார்ப்போம். ஓட தெரியுமா? சரி, ஓடுங்க பார்ப்போம். எடுத்து சரி, பரவாயில்ல, ஓடுங்க எங்களுக்கா இன்றைக்கு. சரி, ஓகே. ஹாப்பியா? சந்தோஷமா? ஆட்டை கேட்டீங்க மோட்டர் சைக்கிள்? அதனாலயா? மகள்கிட்ட சொன்னபடியே மகள் உங்களுக்கு மோட்டர் சைக்கிளும் சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கா. ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? எத்தனை வயசில் எத்தனாவது பர்த்டே இது? 42வது பர்த்டே அவங்களுக்கு. உங்களோட மகள் வந்து அங்கேருந்து வர முதலே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும், மறக்க முடியாத நாளாக மாற்றணும், மாற்றி அமைச்சிருக்காங்க. என்ன
சரி, இதே மாதிரி இப்படி ஒரு ஃபேமிலி, இப்படி ஒரு பிள்ளைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்த்திருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துலேருந்து. ஆனால் நிறைய இடத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். உங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியாமல் இருக்குது சொன்னால் நீங்களே எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. நன்றி. இப்போ நாங்கள் வந்து எங்களோட அக்காட 42வது பிறந்த நாளை வந்து உங்களோட மகள் அலெக்சனா ஃபேமிலி சார்பாக அவங்க அனுப்பின கேக்கு நாங்கள் வந்து இப்போ வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டி விடுங்க. எல்லாம் சரி, தேங்க்யூ.